அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மியாதின குருமணிகளினுடைய திருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தோன்றி என்று எங்களுடைய குருஞான குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு சிவனுக்கு ஐந்து முகம்: ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அத்துடன் கீழ்நோக்கிய முகமாக உள்ளது அதோ முகம். இந்த ஆறு முகங்களில் இருந்து வந்த தீப்பொறியில் உதித்தவர் முருகக்கடவுள். ஆனால்தான் உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் காட்டுகின்றது. அந்த முருகப்பெருமானை போற்றும் வகையில் அவனுடைய நாமமாக ஆறெழுத்து மந்திரம் அன்புடனே நிறுத்தி என்று கந்தர் கலிவெம்பாவிலே காட்டுவார். ஆறு எழுத்து என்பது ஓம் சரவண பவா என்றும் குமாரநம என்றும் அடியாருக்கு நல்லார் இரண்டு வகைகளையும் திருமுருகாற்றுப்படையிலே உரையாசிரியர்கள் உரை எழுதுகின்ற போது காட்டுகின்றார்கள். இதனை ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உலகத்தினை நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியதே உண்மை என்று சரவண பவ என்கின்ற மந்திரத்தை நவரத்ன மாலை காட்டுகிறது. குமாரநம என்று கூறினால் ஓர்கால் அமராவதியை ஆள்வதன்றி யமராசன் கைப்புகார் தாயுதிர பைப்புகார் சேரார் பயன் என்று ஓரூர் சன்னதி முறை குமாரநம என்கின்ற சடாட்சர மந்திரத்தை காட்டுகின்றது. ஆறெழுத்து மந்திரத்தை 1 கோடி முறை ஜபம் செய்ய வேண்டும் என்று பிள்ளையார்பட்டி அண்ணா இணையதளத்தின் மூலமாக நம்முடைய லண்டன் வாழ் கணேச குருக்கள் மூலமாக உலகெங்கும் வாழ்கின்ற முருக பக்தர்களை கொண்டு ஜபம் செய்வதற்காக அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். லண்டன் மாநகரத்தில் முதலாக தேரோட்டு விழாவை கொண்டது ஈஸ்டம் முருகன் கோயில்தான். அங்கே தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் திருக்கோயில் உறுப்பினர்கள், சிவாச்சாரியார்கள் மிக ஆர்வத்தோடு அந்த முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து அந்த முருகப்பெருமானினுடைய திருச்சன்னதியில் ராஜகோபுரத்தோடு கூடிய கருங்கல் திருப்பணியை கண்டதும் அந்த திருக்கோயில்தான். நாங்கள் சென்றிருக்கின்ற போது நம்முடைய ஆதீனத்திலே பயின்ற நாகநாத குருக்கள் முதலியவர்கள் அங்கே பணிபுரிகின்றார்கள், தலைமை அர்ச்சகராக விளங்குகிறார்கள். அங்கே தமிழகத்திலிருந்து யார் வந்தாலும் கூட அவர்களை அங்கே தங்க வைத்து தக்க உபச்சாரங்கள் செய்வது என்பது அந்த திருக்கோயிலினுடைய மிகப்பெரிய பண்பாட்டாக இருக்கின்றது. அவ்வகையில் அந்த திருக்கோயிலின் மூலமாக அனைவரும் சேர்ந்து 1 கோடி முறை ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க அது 6 கோடி மந்திரங்களாக ஜபிக்கப்பட்டு முருகன் நாமத்தை உலகெங்கும் ஓதி உய்தி பெற்றிருக்கின்றார்கள். இறைவனுடைய நாமங்கள் தான் எல்லா இடங்களிலும் ஒலிக்க வேண்டும். அப்படி ஒலித்தால் பையம் துயர் நீங்கும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்வு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓம்புக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்று பாசுரத்திலே நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார்
எல்லோரும் நாக்கிற்கு கண்ணுக்கு அணிகளும் கண்ணாடி போட்டுக்கொள்வது, காதுக்கு அணிகளும் தோடு போட்டுக்கொள்வது, கைக்கு அணிகளும் மோதிரங்கள் போட்டுக்கொள்வது, விரல்களுக்கு கைக்கு அணிகளும் வளையல் அணிந்து கொள்வது, காலுக்கு அணிகளும் கொலுசு அணிந்து கொள்வது, கழுத்துக்கு அணிகளும் நகைகள் அணிந்து கொள்வது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அணிகலங்கள் இருக்கின்ற பொழுது நாக்குக்கு என்ன அணிகலத்தை பூட்டுவது என்று கேட்கின்ற போது நாவுக்கரசர் சொல்லுகின்றார், நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று சொன்னார். ஆனால் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று காட்டியதற்கிணங்க இந்த நாவிற்கு அணிகலமாக 6 கோடி மந்திரத்தை உச்சாரணம் செய்த அனைத்து உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் வாழ்கின்ற பக்தர்களுக்கு முருகப்பெருமானுடைய தன்னருள் எல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் முருகா என்கின்ற ஒரு நாமம்தான் நமக்கு சிறப்பு. அது ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும். ஒரு கால் என்பது ஒரு பொழுது, இருகால் அவ்வளோ உயர்ந்ததாக அந்த மந்திரம் பேசப்படுகிறது. அதனால் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதற்காக அறிவுறுத்திய நினைவூட்டிய அண்ணா இணையதளத்தின் வாயிலாக இதை பலரும் போற்றி புகழ்ந்து முருகப்பெருமானினுடைய சிறப்பை உலகெங்கும் எடுத்து சென்ற கணேச குருக்கள் உள்ளிட்ட லண்டன் வாழ் வள்ளிதேவசேனா சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய சிவாச்சாரிய பெருமக்கள், கோயில் அறங்காவலர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்கள்